சரிதா? சரிதா? ஹலோ அண்டர்ஸ், இன்னைக்கு பதிவில் எதை பத்தி பார்க்கணும்னா, ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ராக் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃப்ராக் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த டீலர்ஸ் கிடைக்காம இருந்து நம்ம ரீட்டைல வாங்கி ஒரு 10 பீஸா தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பால்செட் கேட்கும் போதே ஃப்ராக் இருக்கான்னு கேக்குறீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஃப்ராக் போட்டோம். பட் அதுக்கு ஒரு ப்ராப்பரா வீடியோ போடல. இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய பேர் நம்ம கேட்லாக பார்த்து டைரக்டா வாங்கிடுறீங்க. ஸோ இனி பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணலாமேன்றது பாத்துங்க. நிறைய பேர் வந்து இந்த ஜம்ப் ஃப்ராக்னு கேட்டிருந்தீங்க. ஜம்ப் ஃப்ராக் வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் ஃப்ராக் வந்து ஓப்பன் வாட்டருக்கு தான் நல்லா செட் ஆகும். அந்த ஓப்பன் வாட்டர்லயே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் நல்லா இருந்தாதான் அந்த ஜம்ப் ஃப்ராக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜம்ப் ஃப்ராக் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் பிடிக்கிறதுக்கும் சின்ன மீன் அவ்வளவா மாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரிய மீன் மாட்டுறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்கு. மயில் வேறாளுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதை கொடுக்கறது வந்து நம்ம விசாரிக்கும் போது நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா 250 500 வரையும் இருக்கு, 600 வரையுமே இருக்கு. ஸோ அது இது வரைக்கும் நம்ம வாங்கி பார்த்ததில்ல. ஒரே ஒரு வாட்டி வாங்கணும். பட் அதெல்லாம் ஓவர் சைஸா இருந்தது. 500 கொடுத்து வாங்கியிருந்தோம். அது வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்கும். 500 கொடுத்து வாங்கியிருந்தேன். பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மீன் தான் நான் அதுல இது வரைக்கும் பிடிச்சிருக்கேன். பட் அதுல ஆக்ஷன் சரியில்லையா, அது என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ இவ்வளவு ஃபால்ட் இருக்கு. நம்ம ஒன்று கொடுக்குறோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும்னு யோசிச்சேன். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மலேசியால ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. ஸோ அவர் மூலியமா நம்ம வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தோம். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அந்த ஹெல்ப் மூலியமா நம்ம முறையா பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால இருந்து ஒரு ஜம்ப் ஃப்ராக் வந்து இறக்கியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் தான் ஆச்சு. அங்கிருந்து இங்க வர்றதுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே காஸ்ட் ஆச்சு. ஸோ அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை நான் இதுக்கு லாஸ்டா தரேன். ஏன்னா அங்கிருந்து கொண்டு வர்றது வந்து டாக்ஸ் கீக்ஸ் எல்லாமே பே பண்ணி தான் கொண்டு வரணும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. நான் அதனால பார்த்தேன்னா இந்த ரேட்டு சொல்றேன், உங்களுக்கு கடைசியா புரியும். இதோட ஒர்த்து தான், இந்த குவாலிட்டிக்கு இது ஒர்த்தா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு வாங்கின ஃப்ராக் பாத்தீங்கன்னா வந்து ஜம்ப் ஃப்ராக். இதோட வெயிட்ன்றது கீழே மென்ஷன் பண்றேன், கரெக்டான வெயிட் நம்ம வந்து எப்படி சொன்னோமோ அது மாதிரி சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு எங்கேயா கிடைச்சதுனாலும் நீங்க தாராளமா பை பண்ணிக்கலாம். பட் இதை நம்ம சொல்லி பண்ண வச்சு வாங்கின இது நம்மளுக்கு வந்து செக்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி சைஸ், இந்த மாதிரி ஊக்கு, இந்த சைஸ்ல தான் ஊக்கு பண்ணணும், இந்த வெயிட்ல தான் இருக்கணும், இது மாதிரி ஆக்ஷன் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி வாங்கினது. ஸோ இது வந்து ஒரு 50 பீஸ் தான் நான் இறக்கியிருக்கேன். அதனால பாத்தீங்கன்னா லிமிட்டடா தான் இருக்கும். நீங்க வாங்குறத பொறுத்து மேற்கொண்டு நம்ம வாங்குறத பார்க்கலாம். ஸோ நீங்க எப்படி இது ஃபுல்லா போயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு ஒன்ஸ் இன்டிமேட் பண்ணிடுவேன். காலினா வந்து உங்களுக்கு நான் இன்டிமேட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்றதுக்கும் பார்க்கலாம். ஃப்ராகை பத்தி பார்ப்போம். ஸோ இதான் அந்த ஃப்ராக். இதோட ஃபுல் டிசைன் பாருங்க. ஸோ இவ்வளவு பெருசா இருக்கு. வெயிட்டா இருக்கும்னா வெயிட் இருக்காது. இது வந்தோட ஆக்ஷனே மெயினே இதுதான். ஸோ இதுக்குள்ள வந்து வெயிட் வந்து ஃபில் பண்றதே வந்து வேற விதமா இருக்கு. அது வீடியோல நம்ம காட்ட முடியாது, ஏன்னா அவங்க பண்றத வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அக்யூரேட்டா எனக்கு வீடியோ எடுத்து காமிச்சாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க வெயிட் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஆனா அவங்க வந்து உள்ள ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க அந்த வெயிட்டை. இதுல வந்து பாத்தீங்கன்னா விஎம்சி ஊக்குன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சைஸ் இருக்கிறதுனால நம்ம சின்ன மீன் கூட பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்லா ஷார்ப்பா இருக்கு. அதே மாதிரி இந்த பைப் எதுக்காகன்றது வந்து மோஸ்ட்லி இதை இப்படி சொருவறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட லெவல் தான். இது வந்து மயில் விராலுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் வாட்டருக்கு நல்லா இருக்கும். நம்ம கலங்களே இல்லையே, எங்க இருக்கு, இந்த மாதிரி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சு அப்படி மீன் அடிக்கும் போது இப்படி அழுத்தும் போது மீன் லாக் ஆகும். அதான் ஜம்ப் ஃப்ராக். இதை வந்து எங்கெங்க யூஸ் பண்ணலாம்? மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஓப்பன் வாட்டர்ல யூஸ் பண்ணலாம். ஓப்பன் வாட்டர்ன்றது வந்து ஒரு செடி இருக்கும், செடியில இருந்து கொஞ்சம் தூரம் வந்து தண்ணி ஓப்பனா இருக்கும், அந்த மாதிரி இடங்கள்ல கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து மாட்டுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோல காமிக்கிறேன். இதுலயே சில செடி இல்ல இடத்துலயும் போட்டு பார்த்தேன், அதுக்கப்புறம் ஓப்பன் வாட்டர்லயும் போட்டு பார்த்தேன். ஆக்ஷன் செம்மையா இருக்கு. இதோட ஆக்ஷன் தான் மெயினே. ஸோ மீன் கண்டிப்பா இருந்தனா அடிச்சிடும். பெரிய சைஸா இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து இதை லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃப்ராகை பொறுத்தவரை லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிடிச்ச உடனே மாட்டிக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ராக் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் இவ்வளவு சைஸ் வருது உங்களுக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4.5 சென்டிமீட்டர்ஸ் கிட்ட வரும் இது. ஸோ டிசைன் வைஸ் பாருங்க, நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண சொன்னேன். ஸோ அவங்களும் கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணி கொடுத்தாங்க. பிளஸ்
டாப்லயே வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 4 வேரியன்ட்ல பண்ணியிருக்காங்க, 4 கலர்ல. ஸோ இதை பத்தி முழுசா நம்ம வந்து மீன் அடிச்சுட்டு சொல்லலாம், இப்பதான் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டுருவோமே. உங்களுக்கு நிறைய பேருக்கு ஜம்ப் ஃப்ராக் வேணும்னு நினைக்கிறீங்க, அதனால இது வந்து இப்போ நான் அங்க இருந்து இந்தோனேஷியால இருந்து இறக்கியிருக்கேன். ஸோ இது நம்ம கிட்ட வந்து 50 பீஸ் இருக்கு. இதோட எத்தனை வேரியன்ட் இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா இத்தனை கலர் இருக்கு. ஸோ 3 கலருமே இது இருக்கு. உங்களுக்கு இதுல ஆக்ஷன் தான் மெயின். ஸோ உங்களுக்கு கலர் விருப்பப்படுறவங்க கலர் விருப்பப்பட்டு நீங்க இந்த 4 கலர்ல எது வேணா வாங்கிக்கலாம். என்னை பொறுத்தவரையிலும் ஜம்ப்ராக பொறுத்தவரையிலும் ஆக்ஷன் தான் மெயின். இந்த ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா, இந்த ஆக்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சாட்டிஸ்பேக்ஷனா தான் இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன். நீங்க ஜம்ப்ராக் இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம மொபைல் நம்பரை மேல கொடுக்குறேன், நம்ம கேட்லாக்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதோட ரேட் வந்து இப்போதைக்கு நான் போட போறது வந்து பாத்தீங்கன்னா 450 தான் போட போறேன். ஸோ 450ன்றது வந்து எனக்கு ஏற்ற கரெக்டான ரேட்டு. ஸோ எல்லாத்தையும் கிளப் பண்ணி நான் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ 450. இந்த ப்ராக் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல இருக்க கேட்லாக வந்து செக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதோட ஆக்ஷனை நீங்க பார்க்கணும்னா வீடியோ எண்டில் காமிக்கிறேன். ஸோ வாங்கிட்டு உடனே இப்போ ஆக்ஷனை ரிவ்யூ எடுத்துட்டேன். ஸோ அதுதானே முக்கியம் நம்மளுக்கு. அந்த ஆக்ஷன் இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஸோ இதுல ஒரு 2 கிளிப் காட்டுறேன் இதோட ஆக்ஷனை. ஏன்னா இதை வந்து நான் தூக்கி போட்டுட்டு நம்மளுக்கு வீடியோ எடுக்க கரெக்டா ஆள் இல்லை. ஸோ இதனால கொஞ்சம் ஜூம் பண்ணுவேன், அதனால பிக்சல் உடைய வாய்ப்பு இருக்கு, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா ஆக்ஷன் செம்மையா வந்திருக்கு. ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃப்ராக் வேணும், இந்த மாதிரி ஃப்ராக் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அந்த ஃப்ராகோட நேம் வந்து டேக் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் இது ஹோல்சேல் யாரா பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது நம்மளுக்கு வந்து ஹோல்சேல் வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேது. ஸோ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் பெருசா இல்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய கடைகள்ல வந்து கொடுக்குறாங்க. பட் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். என்னை பொறுத்த வரையும் இண்டத்தா கிராமத்துல இருக்கவங்கள தான் நான் வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஸோ ஏன்னா அவங்களுக்கு தான் இப்போதைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால உங்களுக்கு என்ன சப்போர்ட் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நீங்க வேற எங்கேயா வாங்கணும்னாலும் சொல்றேன், என்னால முடிஞ்ச வரையும் சஜஷன் பண்றேன் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு அனுபவத்தை மட்டும்தான் நான் சஜஸ்ட் பண்றேன். இதுல படிச்சு இதை கத்துக்கிட்டு இதைத்தான் பண்ணணும் அதைத்தான் பண்ணணும்ன்றதுல என்னோட அனுபவத்துல நான் யூஸ் பண்ணதை உங்களுக்கு சொல்றேன். நான் இந்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 3 ராடு தான். ஸோ அதனால என்னோட அனுபவத்துல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி மேலும் நம்ம ப்ராக்ஸ் இறக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை வந்து கீழே டேக் பண்ணுங்க. ஸோ பாய். ஹலோ ஆண்டர்ஸ், இன்னைக்கு பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜம்ப் ஃப்ராக் வந்து இந்தோனேஷியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்க்கவே நல்ல லுக்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12.1 கிராம் இருக்குது. இதோட ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதை பற்றி மேற்கொண்டு பேசலாம். சரிதா?